லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. அஞ்சான் பைரவா இந்தியன் 2 அது கூட வந்து ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சாரோட எந்த படம் வந்தாலுமே அதுக்கு நீங்க ரிப்ளை போட்டு தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்லை, சில நேரத்தில் நான் பயங்கர முட்டாளுங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எழுதுறதெல்லாம் நான் எழுதுவேனே தவிர இப்போ வர வர கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி, வேலைகள் நிறையா ஆனதுன்னு அதுக்குன்னு என் அசிஸ்டன்ட் யாரோ ஒருத்தர் சொல்லி நீங்கள் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு என்ன எழுதுறதை மட்டும் கொடுப்பேன். அந்த மாதிரி இப்போ நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்ததுன்னா அதுக்கு தேங்க்ஸ்ன்னு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னோன்னா அவங்க போட்ட ஒரு 10 தேங்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்மளை யோ சார், ஒரு ஹாரர் படம்னா அது நைட்டில் நடக்கும், இல்லைன்னா ஒரு பில்டிங்குள்ளே நடக்கும். அப்படி தான் இப்போ இது ஓப்பன் லேண்ட், பேரல் லேண்டில் ஷூட் பண்ண போகிறோம். இவர் சொல்லுவாங்க லைக் சார் இது ரொம்ப பட்ஜெட் படம் அப்படின்னு வரும். சார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பட்ஜெட் படம்ன்ட்டு, ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட்லாம் பார்த்து பட்ஜெட் மாதிரி தெரில. இந்த எக்ஸசைஸ் என் லைஃப்பில் திரும்பி கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் விட்றதா இல்லை, மறுபடியும் நம்ம இன்னொரு படமாவது சேர்ந்து பண்ணணும். அவருடைய மொபைல் எடுப்பார், டக்கு டக்குன்னு தட்டுவார், இது இவ்வளோ இவ்வளோ ஃபோன் பண்ணி சார் இது நியாயமாக நீங்கள் 10,000 ரூபா வாங்கணும், நீங்கள் கேட்குறது 22,000 ரூபா ரொம்ப ஜாஸ்தி, அதனால் இதை தயவு செய்து குறைச்சிக்கங்க, இல்லை நான் பாம்பேலேருந்து வர வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மிரட்டாருன்னா அந்த என்ன வரதா பாய் மாதிரி ஒரு மிரட்டு வரும் பாம்பேக்குன்னு அப்படின்னு அவன் அடி பண்ணிடுவான். இந்த டெக்னிக் எனக்கே தெரியாது. ஸ்மால் ஒரு சின்ன ஒரு பிளே கிரவுண்ட், ஸ்கூல் ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூட் பிளே கிரவுண்ட், அது அங்கே தான் 80% ஃபிலிம் ஷாட் பண்ணது. No one knows it. நாங்கள் பார்க்கறது எல்லாமே அந்த இடம் தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நம்பவே முடியல. அது ஓஎம்ஆர்ல இருக்க ஒரு காலேஜ். திருப்பி அதே கிரவுண்டு, ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது அது அதே கிரவுண்டுன்ட்டு. ஏப்ரல் 12 ரிலீஸ் பண்ண படத்தை 3 மாதம் கழிச்சு ஜூலை 12 ரிலீஸ் பண்ணுறேன். இதில் 19 ரிலீஸ் பண்ணால் என்ன, 5 ரிலீஸ் பண்ணால் என்னன்னு எல்லாருடைய கேள்வி. ஆனால் எனக்கு என்னென்னா இந்தியன் 2 பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் கவலைப்படவே கூடாது. நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்லா எக்ஸாம் எழுதுவேன், நான் நிறைய மார்க். நான் பிட் அடிக்கிற பையனுக்கு தானே பக்கத்து பையன் என்ன படிச்சான்னு தெரியணும், எனக்கு அது தெரிய வேண்டியதில்லை. ஸ்க்ரீன்ல 13 பார்த்திபன் சார் பார்த்த மாதிரியான ஃபீலிங் எங்களுக்கு கிடைச்சது சார். 13 குழந்தைகளை பார்க்கும்போது ஒரே ஒரு பார்த்திபனை பார்த்த மாதிரி இருக்கு, அதுல டிஃபரன்ஸே இல்லைட்டு. ஆனா இவங்க கிட்ட நான் வேலை வாங்குறதுக்கு 13,342 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஹலோ பார்த்திபன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெரி நைஸ். படத்தோட சினிமாட்டோகிராஃபர், டீன்ஸ் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கிவ்மிக் அவர்களே எப்படி இருக்கீங்க? கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன் நான் பேரை? வெரி நைஸ். ஓகே, ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் எனக்கு பர்சனலா கிடைச்சது. அதுக்கு 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவருடைய அறிமுகத்துக்கு முன்னாடி ஹேராம் படத்தை அது ஒரு தமிழ் படம். அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட போய் இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருந்தது அப்படின்றதுக்காக அப்படி கேட்டாங்களாம். அந்த மாதிரி இப்போ இந்த படத்தை பார்த்து அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவருக்கு தான். இன்னும் எனக்கு தமிழுக்கே நான் விற்க முடியல, தமிழ் ரைட்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்குற அளவுக்கு. முதல்ல யாரோ கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி என்னுடைய எழுத்தை போட்டி போட்டு செல்லுலாய்டில் எழுதுறதுங்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் பேப்பர் பேனா எடுத்து யார் வேணால் எழுதிடலாம். இப்போ அப்படி தான் எழுதிட்டு இருக்காங்க இந்த படத்தை பற்றி. யார் வேணால் என்ன வேணாலும் எழுதலாம், இதில் இது சரியில்லைன்னு எழுதலாம், இதை எழுதி நம்ம இதை கவிதைன்னு நினச்சிக்கலாம், என்ன வேணாலும் பேப்பரில் பண்ணலாம். அதில் ஒரு பெரிய பொருட்செலவு கிடையாது. மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு படத்தை, ஒரு கற்பனையை அதை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுங்கிறது ஒரு மேஜிக். ஸோ இந்த படத்தில் அந்த மேஜிக் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணம் சார் தான். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய புத்திசாலிகள் எல்லாமே கம்மியாக தான் பேசுகிறாங்க, நான் கொஞ்சம் நிறைய பேசுகிறேன். அப்படின்னா நான் புத்திசாலின்னு சொல்லல, எக்ஸப்ஷனாக அந்த மாதிரி ஆயிடுது. எஸ் கிவ்மிக் சார், சொல்லுங்க. சார் கூட ஒர்க் பண்ணணுன்றது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து எப்படி சொல்லுன்னு தெரியல, லைக் புதிய பாதைன்றது ஒரு தமிழ் சினிமாவே மாற்றி அமைச்ச த பேட்டர்ன் ஆஃப் த ஃபில்ம் மேக்கிங்ன்றதை மாற்றி அமைச்சது சாரோட திங்ஸு. இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணுன்றது அது ஒரு கனவு இல்லை, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான லைஃப்பில் ஒரு பார்ட். அது அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் திங்.
ஒரு மீம் பார்த்தோம் ட்விட்டர்ல, ஒரு சின்ன மீம் போட்டுட்டு இந்த அஞ்சான் பைரவா இந்தியன் 2 அது கூட வந்து ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சாரோட எந்த படம் வந்து வந்தாலுமே அதுக்கு நீங்க வந்து ரிப்ளை போட்டு தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல சில நேரத்துல நான் பயங்கர முட்டாளுங்கிறது யாருக்குமே தெரியாது. சத்தியமா அது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வேணா என் பொண்ணு இருக்காப்புல கேட்டு பாருங்க. இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து நானு சத்தியம் நான் சொல்றது, அதை வந்து இப்படி அமுக்கி இந்த விரல்ல வச்சுக்கிறேன் நானு. யாரோ வந்து ஏதோ எடுக்கிறாங்க, ஐயோ விரியா அது வந்து இதுல இருக்கியா, இதை எடுத்து இங்க வைப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? காப்பி பேஸ்ட் பண்றது அது இந்த விரல் நுனியில தான் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதை காப்பி பண்ணிட்டு நானே தான் வைக்கணும். இரியா பேரெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் எடுத்து நானே அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு தான் என்னுடைய நாலேஜ். இந்த ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எழுதுறதெல்லாம் நான் எழுதுவேனே தவிர, இப்போ வர வர கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி, வேலைகள் நிறையா ஆனதுன்னு அதுக்குன்னு என் அசிஸ்டன்ட் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி நீங்கள் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு என்ன எழுதுறதை மட்டும் கொடுப்பேன். அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்ததுன்னா அதுக்கு தேங்க்ஸ்ன்னு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னோன்னா அவங்க போட்ட ஒரு 10 தேங்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்மளை வந்து உன் பிரச்சனைக்கு நீயே எப்படியா இது மாதிரி தேங்க்ஸ் சொல்ல முடியும்? அது மற்றவனை ஹர்ட் பண்ணுறது இல்லையா அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் சமாளிச்சது, இன்னும் கொஞ்சம் சமாளிக்கணும். அது ஸோ சார் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி இப்படி இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி தான் இருக்கணும், வெளிச்சத்துல எடுக்கணும், கியூரியாசிட்டி பில்ட் பண்ற மாதிரி எடுக்கணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ வாட் வர் யோர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ்? மை ஃபர்ஸ்ட் தாட் வாஸ் லைக் இது வரைக்கும் சார் வந்து அவரோட பேட்டர்னில் இந்த மாதிரி படங்களை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இன்டர்வல் வரைக்கும் தான் சொல்லியிருந்தார். கதை சொல்லும் போது இது எப்படி இருக்குன்னு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது சார், பயங்கரமாக இருக்குது. அண்ட் அந்த ஐடியாவை ஃபஸ்ட்டே சொன்னார் சார். ஒரு ஹாரர் படம்னா அது ஒரு நைட்டில் நடக்கும், இல்லைன்னா ஒரு பில்டிங்குள்ளே நடக்கும். அப்படி தான் இப்போ இது ஓப்பன் லேண்ட், பேரல் லேண்டில் ஷூட் பண்ண போகிறோம். இங்கே வி ஹாவ் டு கிரியேட் த்ரில். அது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின் போது அதுவே ஃபஸ்ட்டு சேலஞ்ச். அண்ட் சேலஞ்சுன்னு சொல்கிறது அவருக்கு தான், எனக்கு இல்லை. லைக் அது எப்படி ஒரு பண்ணுவார் அப்படின்றது எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ஐ வாண்ட் ஈகர் டு ஹியர் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செகண்ட் ஹாஃப் நான் ஹியர் பண்ண ஆசைப்பட்டுருந்தேன். தென் ஹி டோல்டு தட் த திங்னு சொல்லும் போது வாவ் அப்படின்னு தோணுச்சு. அந்த வாவ் ஃபேக்ட் எப்பொழுதுமே இருக்கணும்னு தோணுச்சு. அண்டு சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, லைக் ஃபார் மீ இட்ஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். லைக் ஹீ நோஸ் அ கட்டிங் பாயிண்ட். பசங்க நடிச்சிட்டே இருப்பாங்க, கட் அடினுவார், அவ்வளோதான் முடிஞ்சிடும் சார் அப்படின்னு நினைப்பேன். வேறு ஏதாவது சார் இல்லை இது போதும் சார், இந்த டைலாக் இங்கே இருந்தால் போதும் அப்படின்னு. இப்போ இவர் சொன்ன மாதிரி சார் வந்து ஃப்ரம் த டே ஒன் நம்ம பார்க்குறதுலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் எல்லா ஷாட்டையும் யூஸ் பண்ணுவேன் சார். சரி ஓகே, ஐ மீன் பொதுவாக எல்லா டைரக்டரும் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும் மனசுக்குள்ள. அது மாறிடும் இல்லை அப்படின்னு இல்லை, அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை. லைக் பொதுப்படியாக சொல்லுவாங்க, லைக் இம்ப்ரெஷனுக்காக சொல்கிறது சார் வி யூஸ் திஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அது வந்து எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. when you just mentioned சார் சொன்ன மாதிரி no one should not notice the cinematography. that's a success. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு. இப்போது சொல்லும் போது அப்படிங்களா சார், சரி சார்ன்னு சொல்லிட்டேன். பட் இது வந்து எனக்கு இறைவில் நிலையிலும் என்கிட்ட சொன்னார். இது யூஷுவல் வார்த்தை அப்படின்னு நினச்சிட்டு ஓகேங்கள. this was a very good, like as டெக்னீஷியனாக இருக்கிற பட்சத்தில் லைக் the learning processன்றது வந்து இட்ஸ் டூ ஹை. அது எவ்ரிடே லேர்னிங் ஹேஸ் டு பி க்ரோ, நம்மளை வளர்த்து விடும். நாளைக்கு அடிக்கடி சார்கிட்ட சொல்லுவேன் சார், இவர் சொல்லுவாங்க லைக் சார் இது ரொம்ப பட்ஜெட் படம் அப்படின்னு. சார் நான் ஒருகிட்ட கேட்பேன், அப்படியே சார் சரி சார் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேண்ணா அப்படின்னு கேட்பேன். தப்பாக நினைக்காதீங்க சார் எல்லாம் சொல்லுவேன். சார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பட்ஜெட் படம்ன்ட்டு, ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தா பட்ஜெட் மாதிரி தெரில. 2 கேமரா செட்டப்பு, we used 2 cameras Venice 2ல ஷூட் பண்ணுறோம், Zeiss ஐ மீன் சுப்ரீம் ப்ரைமில் ஷூட் பண்ணுறோம். ஒரு 11 லென்சஸ் இருக்குது. பட்ஜெட்டாக இருந்தால் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். இங்கே எதுவுமே லிமிட் இல்லை, எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்குது. ஆக்டர்ஸ் கூட 13 பேர். லைக் இட்ஸ் எல்லாமே பெருசாக இருந்த விஷயங்கள் இல்லை. அண்டு அதுதான் ஒரு நாலேஜாக வரும்போது
when you want to do a good exercise with a master, that was surprising me. எவ்வளோ கிளியராக இருக்காரு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு. வாவ். பட் இந்த I don't want to mention his experience. Like, of course, his experience, but experience comes with age also. அது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்காது ஏஜை சொல்கிறதுக்கு. லைக் that experience was like a fantastic. I mean, சொல்லுவார் லைக் புதிய பாதையில் வந்து நான் எப்படி எடுத்தேன் க்ரெயின் ஷாட், க்ரெயின் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இங்கே இப்போ நான் ஒன்றே ஒரு விஷயம் யோசித்தேன். என்ன யோசிச்சேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கேமரா கொடுத்துட்டாரு. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சில விஷயம் கேட்கும்போது வந்து இல்லை சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படிலாம் சொல்லுவார். ஸோ ஐ கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே சார் ஏதோ சொல்கிறாரு தெரில, நமக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் எடுத்துங்க இந்த கால், ஜிமிஜி வேணுன்னா வேண்டாம், ட்ராக் அண்ட் ரோலி வேணுன்னா வேண்டாம், ஸ்டெடிகேம் வேணுன்னா வேண்டாம். பட் ஹில் சார் ஸ்பெசிஃபிக்லி சார் கமெண்ட் சார் நீ நாளைக்கு திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி மெசேஜ் வந்து சொல்லுவார், சார் ஷுட் ஐ கால் ஃபார் ஸ்டெடிகேம் அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல். இந்த எக்ஸசைஸ் என் லைஃப்பில் திரும்பி கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் ஒன்றதா இல்லை, மறுபடியும் நம்ம இன்னொரு படமாவது சேர்ந்து பண்ணணும். நான் என்ன கற்றுக்கிட்டேனோ இவர்கிட்ட அதை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தலாம். முதல்ல இந்த பட்ஜெட்டுங்கிற வார்த்தையை உடைக்கணும்னு எனக்கு தோணும். பட் அது முடியாது, அது வெறும் வார்த்தையாக தான் இருக்குது. இங்கே தான் என் டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். சத்தியமாக நான் ஒரு படத்துக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கு பட்ஜெட்னு ஒன்று போட்டதே கிடையாது. பட்ஜெட் போட்டு நான் சொல்வேன், என்ன உங்கள் பட்ஜெட்னு கேட்டால் ஜீரோன்னுவேன். ஏன்னா இந்த படத்துக்கு என்ன பிஸ்னஸ் ஆக போகுது, யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ கூட நானே தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பூரா செஞ்சாகணும். என்னுடைய முதல் படத்தில் இது எதுவுமே நடக்கலை. அவர் சொன்ன மாதிரி ஹெச்எம்ஐ கிடைக்கல, க்ரெயின் கிடைக்கல, டப்பிங்னா டப்பிங் 4 நாளோட நிறுத்தணுன்னாங்க. இவ்வளோ காம்ப்ரமைசஸ்க்கு அப்புறம் நான் ஒரு படம் பண்ணேன். அட்லீஸ்ட் நான் ப்ரொடியூசர் ஆகி நானே டைரக்டர் ஆனதில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் அது கிடைக்கணும். இப்போ நான் அவர்கிட்ட வந்து சேலரி மட்டும் நீங்கள் குறைச்சிங்க சார் அப்படின்னு கேட்கலாமே தவிர, அந்த எக்யூப்மெண்ட்ஸையோ அவருடைய வசதியோ குறைக்கிறதுனால என்னென்னா என் படத்தில் தானே தெரியும் அது. ஸோ அது எனக்கு தான் லாஸ். அந்த புத்திசாலித்தனம் நிச்சயமாக எனக்கு இருக்கும். அதே மாதிரி நான் போய் உரிமையாக அவர்கிட்ட போய் சொல்லுவேன், சார் இந்த இடத்துல நம்ம இது இப்படி பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டோடனே, இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண இத்தனை கேமரா சினிமாட்டோகிராஃபர்கிட்ட ஒருத்தர் கூட அந்த கம்பெனிக்கும் அந்த கேமராமேன் அந்த கேமரா கொடுக்குற இடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே மாட்டாங்க, இதை வந்து கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்கன்னு. இவரே பேசுவார். அவருடைய மொபைல் எடுப்பார், டக்கு டக்குன்னு தட்டுவார், இது இவ்வளோ இவங்களே ஃபோன் பண்ணி, சார் இது நியாயமாக நீங்கள் 10,000 ரூபா வாங்கணும், நீங்கள் கேட்குறது 22,000 ரூபா ரொம்ப ஜாஸ்தி, அதனால் இதை தயவு செய்து குறைச்சிக்கங்க, இல்லை நான் பாம்பேலேருந்து வர வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மிரட்டினாருன்னா, அந்த என்ன வரதா பாய் மாதிரி ஒரு மிரட்டு வரும் பாம்பேக்குன்னு அப்படின்னு அவன் அடி பண்ணிடுவான். இந்த டெக்னிக் எனக்கே தெரியாது. விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அது மாதிரி தான் ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணுவோம். அவங்க 6 கோடி ரூபாய் கேட்டாங்க. அப்புறம் நான், சார் 6 கோடி ரூபாய் கேட்குறாங்க சார், என்ன பண்ணுறது சார், எங்களால் முடிஞ்சது 1 கோடின்னு சொல்லுங்க, ஒத்து வரேனா இல்லையா பாருங்கள். அப்புறம் நான் வந்து என்னுடைய இபி ஒருத்தர் பாரு, அவர்கிட்ட 1 கோடி ரூபான்னு சொல்லுங்கள். அவங்க வந்து 1.5 கோடின்றாங்க. 6 கோடி கேட்டவங்க 1.5 கோடி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இது என்னுடைய வேலை இல்லை, நான் வந்தேன்னா நீங்கள் நினைக்கிறத அழகாக நான் காட்சிப்படுத்திட்டு போவேன், அவ்வளோதான் என்னுடைய வேலையை தவிர இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது அது எல்லாத்தையும் அவர் பண்ணுறது, ஹிந்தி படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, இவ்வளோ படம் ஒர்க் பண்ணுறவருக்கு இதெல்லாம் ஜுஜிபியை தூக்கி போட்டுட்டு நீங்கள் ரெடி பண்ணால் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து நான் இவர்கிட்ட பார்த்தேன். இதை நான் பல தடவை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தான் நான் கேமராவில் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுக்கு காரணம் ஃபேன் பாய் தான். ஐ லவ் த வே ஹீ ஸ்பீக். லைக் கொண்டாடி தேவைன்ற ஒரு படத்துலையும் சரி, லைக் அது உள்ளே வெளியும் சரி. உள்ளே வெளியில் அப்போ வந்து அடல்ட் கண்டென்ட் படம் அது சின்ன. அப்போது ஐ வாஸ் இன் டீனேஜ். லைக் இப்போ என்னுடைய ஏஜ் அப்போ. பட் அது ஒரு ட்ரீமாகவே இருக்கும். அப்போது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். எது சூழ்நிலையுமே அது தடையாக இருந்துடக்கூடாது. ஸோ டீன்ஸ் மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸான கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுற ஒரு படத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணோம் அப்படின்னு எங்கே நினச்சிங்க சார்? இல்லை, ஒவ்வொரு படம் முடிஞ்ச உடனே நான் யோசிக்கிறது வந்து என்ன மாதிரி படம் அடுத்த படமாக இருக்கலாம். அந்த படம் வந்து முதல்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். நான் வந்து செட்டுக்கு போனால் இந்த படத்தை நான் எடுக்க தெரியாமல் தடுமாறணும். என்னுடைய விருப்பம் வந்து எனக்கு இது எடுக்க தெரியக்கூடாது. அப்போ தான் எனக்கு தெரியாத விஷயத்தை செய்யும்போது தான் அதில் ஒரு லேர்னிங்கில் தான் நல்லா இருக்குமே தவிர,
எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இது வந்து 2 ஷாட்டு, இது வந்து செஷனில் 2 கேமரா இந்த மாதிரி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சீனையும் அரை மணி நேரத்தில் அடிச்சிடலாம், எவ்வளோ பெரிய சீனாக இருந்தாலும். அப்படி தான் நம்ம சினிமாவில் நிறைய நாட்கள் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு 13 பேர் தொலைஞ்சு போகிறாங்க. டயலாக்கே கூட நான் முழுமையாக எழுதி வச்சுக்க மாட்டேன். அந்த 13 பேரில் ஒருத்தர் தொலைஞ்ச உடனே அந்த 12 பேர் ஓடுறத 2 கேமராவில் எடுக்கிறோம். அவங்கக்கிட்டே நான் பிஹேவியர் தான் சொல்லிக் கொடுத்தேன், நடிப்பு கிடையாது. அவங்க இங்கேருந்து ஓடி தலையில் அடிச்சுங்க, மண்ணை தூக்கி தலையில் போட்டுங்க, கீழே ஓடுங்க, புரளுங்க, யாரோ எங்கெங்கே போவாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு அந்த மூச்சு வாங்கும்போது அங்கே அவங்க ஏதோ ஒன்று பேசணும். என்ன பேசுறது? ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த கதையில் எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு தெரியாத விஷயத்த நான் படமாக்க போகிறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஜானரில் படம் பண்ணது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் என்னை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சு. பட் இந்த படத்தை என்ன விலைக்கு விற்க முடியும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு சரிபாதியாக ஒருத்தர் இந்த கதைக்குள்ளே இருக்கணும். நான் நினைக்கிறது செல்லுலாய்டு கொண்டு வரதுக்கான ஒருத்தர் இருக்கணும். அவருக்கு நான் கொஞ்சம் சொன்னாவே அவர் நிறைய பண்ணிடணும் அந்த மாதிரி அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து சாரோட சேர்ந்தேன். அதே மாதிரி எனக்கு இங்கே ஒரு போனவொடனே என்ன இருந்தேன்னா, இந்த கதை ஒரு பேர்லேண்ட் ஒன்றுமே இருக்கக்கூடாது, அங்கே அப்படி இருக்கணும். பூமி நடுவில் கொஞ்சம் மரம், செடி, கொடி, மேலே வானம், இது 3ம் அந்த ஃப்ரேமில் இருக்கணும். நாங்கள் போனப்போ கீழே பூரா சொதப்புதன்னு தண்ணி இருக்குது, மழை பெஞ்சு. ஆனால் என்னென்னா, அந்த ஜூன் மாதம் மே மாதத்தில் நான் வந்து ஷூட்டிங் முடிச்சாகணும், பசங்களுடைய ஹாலிடேஸில் எடுக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். அங்கே போய் பார்த்தா நாங்கள் நினச்ச லொக்கேஷன் எங்கேயுமே கிடைக்கல. ஃபஸ்ட்டு பார்த்த லொக்கேஷன் அது. பட் மேன்றதுனால அந்த தென்மேற்கு பருவமழை ஏதோ சம்திங் அது வந்ததுனால வாட்டர் வாஸ் ரைஸ்டு, சம்திங் லைக் அதனால தண்ணி வந்து மேலே ஏறிடுச்சு, ஷூட் பண்ண முடியல. இல்லை ஆக்சுவலாக அது சார் சொல்கிறது நான் தான் சொல்ல நினைக்கிறேன். அதுக்கு தான் லைக் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தாச்சு. அப்போது நமக்கு தெரிய போகுது லைக் படத்தில் ஒரு ஸ்கேலாக வேறு லெவலில் இருக்கும், ஓப்பன் இந்த நமக்கு லிமிட்டேஷன்ஸில் இல்லாமலே இருக்கும் அப்படின்றது when we see the locations வந்து ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம். இதுதான் அங்கே நான் கற்றுக்கிட்டது மெயினாக. லைக் எதுவுமே இல்லை, எல்லாமே நேச்சுரல் காமெடியில் ப்ராப்ளத்தினால we not able to shoot at that particular locations. அப்போது he has a limited லைக் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நான் பேரண்ட்ஸ் ஹேவ்ஸ் அ கண்டிஷன் ஆஃப் தட், எங்கள் மேக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தது. அப்போ ஒரு குழந்தைனா நம்ம கன்வீன்ஸ் பண்ணலாம், 13 குழந்தைங்க. ஐயோ எனக்கு தெரியல, இது இவரால் மட்டும் தான் அது முடியும். 13 பேரை 13 into 2 ஃபாதர் மதன் தனித்தனியாக பேசுவாங்க. 13 பேர் பெற்றுக்கிறது யாராவது முடியும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபைனலி டிசைடட் டு ஷூட் இட். வி ஸ்டார்ட் ஷூட்டிங் இன் மே. ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் வந்து சுற்றி பில்டிங் இருக்குது. நடுவில் ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஸ்மால் ஒரு சின்ன ஒரு பிளே கிரவுண்ட், ஸ்கூல் ஒரு ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூட் பிளே கிரவுண்ட். அது அங்கே தான் 80% ஃபிலிம் ஷாட் பண்ணது. நோ ஒன் நோஸ் இட். ஸோ நாங்கள் பார்க்கறது எல்லாமே அந்த இடம் தான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நம்பவே முடியல. இல்லை அதுக்கு இன்னும் இருக்குது. 80% of film shot in there only. என்டையர் சீக்வன்சஸ், அந்த மரம் காண போகிற இடம் எல்லாமே அந்த ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூட்டுக்குள்ளே ஷூட் பண்ணது. அது ஓஎம்ஆரில் இருக்க ஒரு காலேஜ். என்டையராக ஃபுல்லாக பண்ணிட்டாரு. எனக்கு நம்ம எதுவும் நினச்சிட்டு வந்தோமே, இங்கே என்ன நடக்குது ஃபஸ்ட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. தென் வென் ஸ்டார்ட் பிளேயிங் த கேம் இருக்கு இல்லையா, அப்போது அவர்கிட்ட கேட்பேன், சார் ஒயிட் இல்லை சார், ஒயிட் நம்ம வேறு இடத்துல எடுத்துக்கலாம் சார், பார்ப்போம் சார்னு சொல்லிட்டு he covered it entirely, day and night. I mean, sort of day by day, just like we continue shooting. ஒரே லொக்கேஷனில். அந்த பஸ் ட்ராவலாக இருக்கு இல்லைங்களா, அதே காலேஜ் ரோடு. பட் ரிப்பீட்டடாக வந்துடுது, ஸ்டாப்பர் ரிவர்ஸ், திரும்பி ஸ்டாப்பர் ரிவர்ஸ், இல்லை திருப்பு, ஆமாம் திரும்பி அதே இடம். ஈ ஷார்ட் இட். பட் ஒரு இதில் அது பெரிய எக்ஸசைஸ் இது. லைக் ஒரு பட்ஜெட்டாக எப்படி படம் பண்ணுறது, ஐ மீன் தட்ஸ் ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அவர் சொன்னார்ல அந்த கிரவுண்டு, அதோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னா, ஒரு இதுக்கும் ஒரு டாப் ஆங்கிள் ஒன்று இருக்கும், ஒரு லோ ஆங்கிள் ஒன்று இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, டாப் ஆங்கிள் என்ன இருக்கோ அதை பூரா அங்கே எடுக்கிறேன். அடுத்த காட்சி நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் இன்னும் இப்படி எடுக்கல, இன்னும் இப்படி எடுக்கல. இவன் அதை கூட லோ ஆங்கிளில் வச்சு ஸ்கை அப்படி தான் இருக்க போது அதை எடுத்துருவோம். இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது நம்ம அதுதான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது. இது எல்லா சீனையும் நான் ஒரு நாளைக்கு மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அவருடைய டவுட்டு. அவர்
அவர் திருப்பி அவரே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லி பாம்பேக்கு டிக்கெட் போட சொல்லுங்க நாளைக்கு அப்படின்ற லெவலுக்குலாம் போகுது மனசுக்குள்ள. ஏன்னா இது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி வெறும் அதே கிரவுண்டு திருப்பி அதே கிரவுண்டு, ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது அது அதே கிரவுண்டுன்ட்டு. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஷார்ட்டை நான் கன்சீவ் பண்ணி வச்சுறேன். இதெல்லாம் இப்படி எடுத்துட்டோம்னா மறுபடியும் ஓடும்போது இதுதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த முதல் படத்துலேருந்தே எனக்கு ஒரு ப்ராக்டிஸ். இப்போ இவர் சொல்கிற மாதிரி பஸ்ஸு எல்லாத்தையும் நான் வந்து புதிய பாதைங்கிற ஒரு படத்தை இவர் சொல்கிறத விட பெரிய கிரவுண்டு ஒன்று, அருணாச்சலம் ஸ்டுடியோன்னு ஒரு கிரவுண்டு. அங்கே வந்து வெறுமே பேட்ச் ஒர்க்கு தான் போவாங்க எல்லா டைரக்டர்ஸும். பேட்ச் ஒர்க்குனா ரேவதி வந்து அந்த மரத்துலேருந்து அப்படி எட்டி பார்க்குறது மட்டும் பரத அங்கே போய் எடுப்பார், தவிர அதுக்கு மேலே முடியாதுங்க. அந்த இடத்துல நான் முழு படமே எடுத்தேன். அவர் வந்து அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் பேசினார், பேட்ச் ஒர்க் ஒரு எடுக்கிற இடத்துல எப்படியா நீ ஒரு படம் எடுத்த அப்படின்னு கேட்டார். அந்த நெசசிட்டி சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து வேற ஒரு இதை கொடுத்துருது. இப்போவும் அதே நெசசிட்டி தான் இந்தியன் 2க்கு எதிர்க்க என்னுடைய டீன்ஸை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஏப்ரல் 12 ரிலீஸ் பண்ண படத்தை 3 மாதம் கழித்து ஜூலை 12 ரிலீஸ் பண்ணுறேன். இதில் 19 ரிலீஸ் பண்ணால் என்ன, 5 ரிலீஸ் பண்ணால் என்னன்னு எல்லாருடைய கேள்வி. ஆனால் எனக்கு என்னென்னா இந்தியன் 2 பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் கவலைப்படவே கூடாது. நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்லா எக்ஸாம் எழுதுவேன், நான் நிறைய மார்க் வாங்குவேன். நான் பிட் அடிக்கிற பையனுக்கு தானே பக்கத்து பையன் என்ன படித்தான்னு தெரியணும், எனக்கு அது தெரிய வேண்டியதில்லை. ஸோ அதனால் அந்த காம்படிஷனுக்குள்ளே நான் தைரியமாக வரேன்ட்டு இன்றைக்கி நம்ம படத்துக்கு ஒரு வரவேற்பு வந்திருக்கிறதுக்கு காரணமே வந்து நான் இந்தியன் 2ங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சங்கர் சாருக்கு அப்புறம் தான் நமக்கு பிரம்மாண்டம்னா என்னென்னு தமிழில் தெரிஞ்சது நமக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவனுடைய கமல் சார் எனக்கு பயங்கர, நான் அவருடைய ஃபேனு. அந்த படத்துக்கு நடுவில் நம்மளாம் வரனால இது யார் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஓடி வரான் அப்படிங்கிறது மற்றவங்க பார்வைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு காரணமாக அது இருந்தது. நான் எதுக்கு என்ன சொல்கிறேன், எப்போவுமே எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கேருந்து எனக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பேன். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் என்னென்னா மறுபடியும் ஒரு தடவை படத்தை பாருங்கள், இவர் சொல்கிறது உண்மையா இல்லையா, அவர் போய் கூட சொல்லலாம் இல்லையா, அதனால நாங்க எல்லாருமே சேர்ந்து போய் பாக்குறோம். போய் பாருங்க. நான் இப்படிதான் 2வது தடவை படம் பார்க்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு டெக்னிக்கை ப்ளே பண்றேன். பிரில்லியன்ட்டா இருக்கு டெக்னிக். நாங்க எல்லாருமே கண்டிப்பா சேர்ந்து. இப்போ நீங்க விஜய் படம் அஜித் படம்னா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா 2 தடவை பார்த்துருவீங்க. இப்போ நம்ம படத்தை ஒரு தடவை பார்க்கறதே பெரிய கஷ்டம். இல்லை ஆக்சுவலி என்னன்னா இது நாங்கள் ரேண்டமாக தான் ஷூட் பண்ணுவார். நான் நினச்சிட்டு ரேண்டமாக தான் பண்ணுறாருன்ட்டு. இந்த சீன் அப்படி ஒரு விஷயம், இங்கே ஒரு மரம், அப்போ அந்த மரம் கிளை கிடக்குதுல, அது கூட நீங்கள் வாங்கி பாடிடுவார், வச்சுருவாங்க. ரேண்டமாக தான் அதை ஷூட் பண்ணுறது. ரேண்டமாக ஷூட் பண்ணியாச்சு. அதுக்கு ஆங்கிள் வி ஃபவுண்டட் என்னென்னா பில்டிங் தெரியக்கூடாது. பில்டிங் தெரியாமல் நிறைய விஷயங்கள். ஃபஸ்ட்டு ஷான் காண போடுறான், அந்த காண போகிற சீன் எல்லாமே மொத்தம் இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து ஓடுறது எல்லாமே அந்த காலேஜுக்குள்ளே தான். மரம் வச்சுட்டாரு. ஸோ எடுத்தது. தென் லேட்டர் ஆன் ஆஃப்டர் 20-25 டேஸ்க்கு அப்புறம் we went to another place. அந்த மரம் எங்கப்பான்னு கேட்குறாரு. சொல்லியிருந்தாரு ஆடிட்டர், சொல்லிட்டு எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. அந்த மரத்தை அதே இடத்துல வச்சு திரும்பி we made a patch for that. அந்த டாப் ஆங்கிள் அந்த மரத்தை வச்சு எடுத்தாச்சு. இது எந்த இடத்துல வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மரத்தை மட்டும் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். சொல்லிட்டு போனால் அன்னைக்கு நம்ம மறுபடியும் அந்த மரத்தை கொண்டு வந்து லெஃப்ட் எட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்துட்டோம்னா அதை மேட்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னிக் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இப்போ ரொம்ப பெரிய ப்ரொடியூசர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்டர் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு இதே விஷயத்த அங்கே வந்து பார்த்தா மழை எப்போ நிற்குதோ அப்போ எடுத்துக்கலாம் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி எனக்கு ஏற்பட்டதில்லை. இந்த டீம்ஸ் இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமேல எனக்கு ஆசையே நான் என்ன படம் பண்ணுறேங்கிறது அப்புறமேல விஷயம். சேரில் கால் மேலே காலை போட்டுவிட்டு ஸ்டார்ட் ஆக்ஷன் அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. நிம்மதியாக அப்படி இருந்ததே கிடையாது. நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு இந்த படம் ஓடணும். கண்டிப்பா. 13 குழந்தைகளை பார்க்கும்போதும் ஸ்கிரீன்ல வந்து 13 பார்த்திபன் சார் பார்த்த மாதிரியான ஃபீலிங் எங்களுக்கு கிடைச்சது சார். சத்தியமா நீங்க பரவாயில்ல, ஒருத்தர் சொல்லியிருக்காரு விமர்சனத்துல 13 குழந்தைகளை பார்க்கும்போது ஒரே ஒரு பார்த்திபனை பார்த்த மாதிரி இருக்கு, அதுல டிஃபரன்ஸே இல்லட்டு. ஆனா இவங்க கிட்ட நான் வேலை வாங்குறதுக்கு 13,342 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன். கணக்கு பார்த்தோம்னா அதுவே இந்த படத்தோட பட்ஜெட் ஏகிறோம். நீங்கள் இன்னொன்று நான் ரியலைஸ் பண்ணவே இல்லைன்னு சொன்னால அந்த பசங்களே ரியலைஸ் பண்ணல அவங்க என்ன இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு பையன் இருக்கான், ஐயங்காளின்னு ஒரு பையன். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. சத்தியமாக உனக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு 2-4 வார்த்தை கூட கண்டினியூஸாக பேசவே முடியாது. அவனுக்கு ரொம்ப பயப்படுவான். அவனுக்கு ஒரிஜினலாக அவனுடைய இப்போ நல்லா பேசுகிறான் அவன். அப்போ வந்து அவனால் பேச முடியாது. பட் எனக்கு அவனுடைய கண்ணு, அவனை பார்த்தாலே நமக்கு அவன் மேலே ஒரு பயங்கர சிம்பத்தி வந்துடும்னு தெரியும். நான் வந்து முதல்ல அப்படி தான் இருப்பேன். ஆரம்பத்தில் நான் சினிமாவுக்கு வரும்போது இல்லை புதிய இதில் தாவணி கனவுல நான் ஆக்ட் பண்ணும்போது அப்படி ஒரு சிம்பத்தியான ஒரு ரோல் அது. அதுக்கு இந்த பையன் ரொம்ப கரெக்டாக இருப்பான் நான் டிசைட் பண்ணிடுறேன். அதுக்கு தான் நிறைய போட்டி இருந்தது. அவனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுறோன்னு அவனுக்கு தெரியாது.
கிளைமேக்ஸில் ஒரே ஒரு பெரிய டயலாக், அந்த டயலாக் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 நாள் என்னை காலி பண்ணாங்க. அந்த ஸ்கிரீன்ல நாங்க பாக்குறோம். இல்ல நான் ஆக்சுவலி அது வந்து ஒரு நாள்ல ஷூட் பண்ண முடியாது, 3 நாள்ல ஷூட் பண்ணுவோம். ஆமாம், தெரியுது எனக்கு. இவனை வந்து முதல்லயே தெரியும் எனக்கு இவனுக்கு வந்து டயலாக் பேச வராதுன்னு தெரியும். சைட்லலாம் போய் கெஞ்சி டயலாக் மனப்பாடம் பண்ணிடுறான் அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் வராது, நம்ம என்ன பண்ண முடியும். ஆனால் அந்த கேரக்டருக்கு அவனை விட ரொம்ப ஆப்டாக ஒருத்தன் கிடைக்க மாட்டான். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் சாமி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லட்சணமான ஒரு பொண்ணு. சாமுத்திரிகா லட்சணப்படி அதுதான் அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மூக்கு, அழகு, கண்ணு, அது வந்து அப்பா அம்மாலாம் பிடிக்காது, இதுக்கு பாட்டி பிடிக்கும். நட்சத்திரம் பாட்டி பிடிக்கும், பக்தி பிடிக்கும், சாமி பிடிக்கும். அப்படி ஒரு சாமி சுனாமி அது. அதுக்கு ஒரு கேரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த பொண்ணோட லட்சணம் இப்படி தான் இருக்கும், இதுதான் அழகு அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கடைசியில் நீங்கள் இப்போ இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் போகணுன்னா யாராவது ஒருத்தர் தான் போகணுன்னு எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லும்போது அந்த குழந்தை மட்டும் சொல்லும், நான் அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாது, முக்கியமாக எங்கள் பாட்டி அப்படின்னு. நான் சொல்கிறது கேரக்டர் அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணியிருக்கோன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இதையும் நான் வந்து காப்பி அடித்தது பாலச்சந்தர் சார்கிட்ட. அவ்வளோ ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம், 32 கேரக்டர், 32 கேரக்டருக்கும் ஒரு பிகினிங் ஒரு எண்ட் இருக்கும். இவ்வளோ பெருசு ஒரு ஆளை பண்ண முடியுதுன்னு நான் ஆச்சரியப்பட்டு போய், அப்படி ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமாக தான் இருக்கும். அதில் அப்படியே சுருள்முடியோட ஒரு பொண்ணு இருக்கும், சாரான்னு ஒரு குழந்தை. அவள் தான் வந்து அந்த ஐயங்காளி மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாள், ரொம்ப கனிவாக இருப்பாள். அந்த பொண்ணோட ரியாக்ஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்கு நிறைய டைலாக்கே தேவையில்லை. அப்படி என்ன மாதிரியே ஒருத்தன் பேசுவான், ரிஷின்னு ஒரு பையன். அவனை வந்து என் டைலாக்கெல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனை பேச வைப்பேன். அது பிஸ் அடிக்க போனவன் மிஸ் ஆகிட்டான்னா, மிஸ் ஆனவன் எப்படா பிஸ் அடிப்பான் அப்படிலாம் வந்து அது நம்ம கைண்ட் ஆஃப் இது. சரி, அவனா ஒருத்தன் அப்படி இருக்கட்டுமேங்கிறதுக்காக. ஆமாம், வெல் ஸோ வெல் நல்லா கவனிச்சிருக்கீங்க நீங்கள். ஸோ இதெல்லாம் நான் இவ்வளோ பிரித்து ஆதித்யன்னு ஒரு பையன், அவன் இப்படி தான் ஒரு ஹீரோ மாதிரி இருப்பான். அப்புறம் நைனிகான்னு ஒரு பொண்ணு, அது கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கே ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்குது அந்த பொண்ணு. அந்த ஹே நைனிகா சாங் வந்து அவங்கள வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன குட்டி ரொமான்ஸ் அது. அந்த சாக்லேட் அவள் கிஸ் பண்ணி கொடுக்குறதும் வாங்கிக்கிறதும் அந்த பார்வையில் சஸ்டெயின்டாக இருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த ரொமான்ஸ். அதை தவிர வேறு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இப்படி நான் தனித்தனியாக பிரித்து விமர்சனத்தில் வந்து ஒரே கேரக்டர் தான், இல்லை ஒரு பெரிய செப்பரேஷன் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, தூங்கிடுறாங்களா இல்லை சரியாக கவனிக்க மாட்டேன். நீங்கள் வந்த உடனே நீங்கள் வந்த உடனே நான் கேட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா படம்னு கேட்டேன். ஏன்னா அந்த பயத்தில் தான். ஏன்னா சம்டைம்ஸ் படமே பார்க்காம அப்படியே ஒரு நுனிப்புல் மேய்கிற மாதிரி, இப்போ உங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்கு டீன்ஸு, அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பேசலாம், புத்திசாலித்தனமாக பேசலாம், கண்ணு காட்டி கொடுத்துரும் எனக்கு. ஸோ அதனால் உங்ககிட்ட கேட்டேன். அந்த பயம் வந்துடுது எனக்கு. எல்லாம் படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு கழுவி ஊற்றுறதோ கழுவாமல் ஊற்றுறதோ எல்லாம் பரவாயில்ல. ஆனால் அதை பார்க்காமையோ இல்லை சரியாக பார்க்காமையோ அதை கண்டுபிடிக்காமையோ மம்மாரியாக பேசுகிறதுங்கிறது அது ஒரு மாதிரி கஷ்டமான விஷயம். சாரி தானே. இல்லை ஆக்சுவலி அதுதான் லைக் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. பட் உண்மை தெரியும், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். லைக் கிட்ஸ், ஐ மீன் நான் பெரிய ஒர்க் வித் ஸோ மெனி பீப்புள் லெஜெண்ட்ஸை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு குழந்தையே படித்திரும், லைக் கான்ட், தேர் ஆர் த கிட்ஸ், அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகணுன்றது. It's a master's work தான். It's not a easy job to do with the kids. Like, that's why the master. Yeah. True. டீன்ஸோட ப்ரொமோஷன்ஸ் டைம்ல டீன்ஸ் 2 அப்படின்னு ஒரு கதை நான் எழுதி வச்சிருக்கேன்னு எங்கேயுமே நீங்க போட்டு உடைக்கல. ஆனா நாங்க ஃபைனலா இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே டீன்ஸ் 2 ஸ்கிரீன்ல வருது. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இட் கேவ் மீ அ சென்ஸ் ஆஃப் ஹை. டீன்ஸ் 2ல நீங்க அந்த ஏலியன் சாம்பிளை கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கீங்க. அதுலேருந்து தான் அந்த கதை போகுதா, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? கரெக்ட். நான் வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ், நான் வந்து இந்த டீன்ஸ் 2 போகும்போது தியேட்டரில் வந்து ஒரு பயங்கர இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ். உங்கள் கண்ணு கை தட்டாது, உங்கள் கண்ணு சத்தம் போடாது. சத்தம் போட்டால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு சத்தம் வந்து தியேட்டரில் கிடைக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் நான் செகண்ட் ஹாஃப் நான் என்னுடைய என்ட்ரியே வச்சுருந்தேன். நான் வரதையே யாருக்கும் சொல்லக்கூடாது, போஸ்டர்ஸ்க்கு வரக்கூடாது, அது வரக்கூடாது தீர்மானம் வச்சுருந்தேன். கேட்டு பாருங்கள், அது எல்லாரும் வேணும்னாங்க, நான் வேண்டான்ட்டேன். ஆனால் இந்தியன் 2 வரேனதுக்கப்புறம் எனக்கு அப்போ ஒரு ட்ரம்ப் கார்டு ஒன்று தேவைப்பட்டது. கார்டு வச்சுருப்பாங்க, கடைசியாக வர வழியில்னா அதை எடுத்து இறக்குவாங்க, ஏஸ் அதில் இன்னும் இருக்கும். அந்த மாதிரி இறக்குனது தான் இந்த கார்டு. இந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் இருக்க இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பற்றியோ ஏலியனை பற்றியோ ஒரு சயின்ஸ் ஃபைண்டதை பற்றியோ சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்தது. வேறு வழி இல்லாமல் இப்போ நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. இல்லாட்டி ஆடியன்ஸ் வந்து அதை என்ஜாய் பண்ணுறதே வேறு விதமாக இருந்திருக்கும். இப்போ வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சாலும் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஷோக்கு தான் சஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் அது போயிடும். டீன்ஸ் 2ங்கிறது அந்த மாதிரி. இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு அந்த மெர்க்குரி மாதிரி இருக்கிற ஒரு விஷயந்தான்
அந்த ஏலியனோட ஒரு ஒரு பகுதி. அதுலேருந்து விரிச்சா அது வந்து ஐயங்காளியாக வருது. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இல்லை இதுதான் ஏலியன், நீ நினைக்கிறது ஸ்பேஸ் ஷிப்னு இதுதான்டான்னு சொன்னால், இப்போ என்கிட்ட அதோட மினியேச்சர் இருக்கு, நான் இதை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். முதல்ல கதை பண்ணணும். அந்த ஏலியனை வச்சுட்டு அவன்கிட்ட கேட்டு, அவனா அவளான்னு தெரியல, அவனை வச்சுக்கிட்டு அவளாக இருந்தால் ஒரு காதல் கதை, அவனாக இருந்தால் ஏதோ ஒரு ஆக்ஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினச்சேன். இனிமே தான் நீங்க அதை யோசிக்க போறீங்க. இல்லை இப்போ யோசிச்சிட்டோம்னா இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் இல்லை இந்த கதையோட ஷேப்பெல்லாம் மாறலாம். ஒரு பெரிய ப்ரொடியூசர் யாராவது ஏமாந்தாருன்னு வச்சுக்கலாம், பெரிய பட்ஜெட்லேருந்து படத்தை மாற்றிடலாம். இல்லை யாரும் அமையலை நம்மளதான்னு சொல்கிறோம்னா மறுபடியும் சார்ட்ட சொல்லி இது ஒரு பட்ஜெட் படம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பம். பியூட்டிஃபுல் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் டீன்ஸ். இப்போ டீன்ஸ் டூ உங்க எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக நான் அப்படி தான் பார்க்குறேன். இது ஏன்ப்பா அந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதாகவே ஏன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது. இப்போ வந்து பாக்யராஜ் சார் கூட அந்த படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அந்த கோல்டன் டிஸ்கெல்லாம் பார்த்துறியோ, இதெல்லாம் என்னையா நான் படித்ததே இல்லையா, இது படித்தாதானே எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், ஏன் படிக்கணும் சார், தேவையில்லை. இந்த 13 பசங்களும் ஒருத்தராக மிஸ் ஆகிறாங்க. ஒரு ஸ்பேஸ் ஷிப் அவங்களை எடுத்துகிட்டு போகும்போது கடைசியில் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று வருது. யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணால் நீங்கள்லாம் தப்பிக்கலாம். அப்போ தான் அந்த ஹியூமனிட்டிங்கிற ஒரு விஷயம் வருது. இவ்வளோ நேரமாக நான் காமிச்ச ஒரு பையன், அந்த பையன் ஒரு ஆதரவற்ற ஒரு பையன், அவனுக்கு யாருமே கிடையாது. அவனை எல்லாரும் இன்ட்ரீட் பண்ணி பேக்கை தூக்கிட்டு போகிற ஒரு போர்ட்டராக மாற்றி எல்லாம் பண்ணி 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 நடுவில் வந்து இவங்க இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இவங்க உயிருக்கே ஆபத்து இருக்கிற நேரத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க, அந்த ஆட்டுக்குட்டி. இதை பற்றி யாருமே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க காப்பாற்றி அதை கடைசி வரைக்கும் தூக்கிட்டு போகிறாங்க. அதை கொண்டு போய் தன் மேலே யார் ரொம்ப அக்கறையான ஒரு பெண்ணோ அந்த பெண்ணுக்கிட்ட அவங்க கொடுத்துட்டு போகிறான். அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறான். அப்போது வேற ஒரு பிளானெட்டில் கால் வைக்க போகிற நீல் ஆம்ஸ்ட்ராங் நீதான்டா அப்படின்னா, ஒரு பையனை நம்ம புதிய பாதையிலேருந்து நான் இதே செய்கிறேன். இந்த சமூகத்தால் யார் நிராகரிக்கப்படுறாங்களோ அவங்களே உயர்நிலைக்கு அடைய வைக்கணும். அப்போ தான் இந்த பூமி சமமாகும். அதுதான் என்னுடைய ஐடியா. இதை வந்து ஜாதி மதங்கிற பேரில் டைரக்ட் பண்ணுற நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாலும் கூட இதெல்லாம் நான் அப்படி சொல்லாமல் ஒரு விஷயத்த செய்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த இன்டர்வியூ மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது, நான் என்ன சொன்னாலும் இதை இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன். ஒரு நல்ல கலைஞனை மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகுனா, நிறைய இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. என்கிட்ட இருந்து போன ஒருத்தர் கிருஷ்ணகாந்த்னு ஒருத்தர், அவர் இப்போ மறுபடியும் சார் நான் உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுவோம் சார், இப்படி ஒரு படத்தை பார்த்த உடனே இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது சார் அப்படின்றாரு. அது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து எதுவுமே இல்லைனா கூட இந்த ஒரு ரூமில் நான் கேமரா மட்டும் இருந்ததுன்னா ஒரு படம் எடுத்துடலாம். இந்த மாதிரி பொம்மைகள் இதை இப்போ நான் இந்த ஐடியா என்கிட்ட இருக்குது, அதுவும் கீர்த்தனாவுக்கு தெரியும். அது அந்த ஐடியா இப்போ நான் சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ சினிமா எடுக்கிறதுல ஒரு ஈரானியன் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா வெறும் 18 லட்சம் ரூபாயில் படம் எடுக்கிறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணவே முடியல, பல கோடி ஆகுது. ஸோ எதுவுமே இல்லாமல் நம்மளால் படம் பண்ணுறதுக்கு அவன் ரொம்ப எக்யூப்டாக இருக்கணும், அந்த அந்த கிரியேட்டர் டைரக்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தனை இழந்துட வேண்டாங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஹோல்சம் கான்வர்சேஷன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.